தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத பாட வகுப்புக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ரோமர் 12வது அதிகாரத்திலிருந்து நம்ம படித்து கொண்டிருக்கிறோம். ரோமர் 12வது அதிகாரத்துக்கான தலைப்பு தேவன் விரும்பும் சேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 12வது அதிகாரத்திலேருந்து கிறிஸ்தவ கடமைகள் அல்லது கிறிஸ்தவ பொறுப்புகள் அப்படின்றத நம்ம படிக்கிறோம். தேவன் நம் சேவையை விரும்புகிறார். அப்படிப்பட்ட விரும்புகிற சேவைக்கு நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது என்னென்னா, உடலை கர்த்தருக்கு பரிசுத்தமாக ஒப்பு கொடுக்கணும். ரெண்டாவது, சிந்தனையில் என்ன ஆகணும்? புதிதாக்கணும். சிந்தை புதிதாகாமல் ஊழியம் சிறப்பாகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிந்தை புதிதாக வேண்டும். மூணாவது, வரங்களை உத்தமமாய் பயன்படுத்தணும். வரங்களில் நான்காவதாக, அன்பில் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னேன். 4 காரியங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அன்பில் நடந்து கொள்ளுங்கள். அன்பில் நடந்து கொள்ளுங்கள்குள்ளற 5 காரியங்களை பார்த்தோம். என்ன, எப்படி அன்பில் நடந்து கொள்வது? மாய்மாலத்தை அகற்றணும். முதல்ல மாய்மாலத்தை அகற்றணும். ஏன்னா அன்பில் மாய்மாலம் இருந்துச்சுன்னா, கலப்படம் இருந்ததுன்னா கஷ்டம். ரெண்டாவதாக சொன்ன பிறரை மதியுங்கள். மூன்றாவதாக சொன்ன தேவை உள்ளவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நான்காவதாக சத்துருக்களுக்கு நன்மை செய்யுங்கள். ஐந்தாவதாக பிறரது மகிழ்ச்சியிலும் துன்பங்களிலும் பங்கு பெறுங்கள். அப்படி செய்யும் போது நாம் அன்பு, இதெல்லாம் இந்த ரோமர் 12வது அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். சரிங்களா? எல்லாமே 12வது அதிகாரத்தில் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி 5ஆவதாக அந்த ரோமர் 12வது அதிகாரத்தில் பார்க்காத வசனம் ரோமர் 12 மற்றும் 11, 12. ரோமர் 12, 11, 12. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். கர்த்தருக்கு என்ன பண்ணுங்க? ஊழியம் செய்யுங்கள். ஊழியம் செய்யுங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஆமென். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியில் அனலாயிருங்கள். பொறுமையாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ரைட். இன்னைக்கு கர்த்தர் விரும்பும் சேவைக்கு தேவை ஜெபத்திலே உறுதியாயிருங்கள். ரைட். இந்த ஜாக்கிரதையாக இருக்கிறது, விழிப்பாக இருக்கிறது, அனலாக இருக்கிறது, அல்லது பொறுமையாக இருக்கிறது, ஊழியம் செய்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, இது எல்லாமே அடித்தளம் என்னென்னா ஜப வாழ்க்கையை தான் குறிக்கிறது. ஸோ ஜபத்தில் நம்ம எப்படி இருக்கணும்? உறுதியாக இருங்கள். ஜப வாழ்வில் இருங்கள் இல்லை, உறுதியாக இருங்கள். ஆமாம். வசனம் 12, 11 அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக இருங்கள். நம்ம ஜாக்கிரதை அப்படின்றத தமிழில் நம்ம சொல்லணும் அப்படின்னா உஷாராக இருக்கணும். தமிழ் இல்லை அது. அதாவது சென்னை தமிழில் சொல்லணும், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிரு. அதாவது அசால்ட்டாக இல்லாமல் உஷாராரு. இது தமிழ் இப்போ புரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. பேச்சு நடைமுறை. அப்போது நம்ம ஜபத்தில் எப்படி இருக்கணும்னா ஜாக்கிரதையாக இருக்கணும். ஜப வாழ்க்கை ஜாக்கிரதையாக இல்லாமல் போயிடுச்சுன்னா ஊழியம் நாசமாக போயிடும். ஜபம் என்பது சேவைகளுக்கு தேவை. சேவை, அதாவது ஜபம் இல்லாமல் ஊழியம் செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஆயுதம் இல்லாமல் சண்டைக்கு போடுறது மாதிரி சீக்கிரத்தில் அடி வாங்கின்னு வந்துடுவீங்க. இன்றைக்கி நிறைய பேர் அடி வாங்குறதுக்கு காரணம் என்னென்னா, ஆயுதம் இல்லாமலே சண்டைக்கு போகிறாங்க. பேர்பாடியோடு போகிறாங்க சிலர்லாம். அவனுக்கு ஈஸி, அவன் பலமான ஆயுதங்களை வச்சுருக்கிறான். அப்போ நிச்சயமாக நீங்கள் அடி வாங்குவீங்க. ஜபம் இல்லாத சேவை தேவனுக்கு எப்படி இருக்கும்னா அருவருப்பாக இருக்கும். நீங்கள் ஜபம் இல்லாமல் சேவை செய்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா, உங்கள் மாம்ச முயற்சியையும் உங்கள் மாம்ச பலத்தையும் நீங்கள் நம்புறீங்க. கர்த்தருக்கு சொத்து பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவாவினாலே ஆகும்.
யோவான் 15:4-5 இயேசு சொன்னாரு, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. ஆமென். என்னை எல்லாம் அப்பனா ஆண்டவர் இல்லாம நீங்க ஏதாவது செய்றீங்க அப்படின்னா, அப்போ எனக்கு நீங்க தேவையில்லை ஆண்டவரே, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்றது அது உங்க மாம்ச முயற்சி. உங்க பலத்தை காட்ட விரும்புறீங்க, உங்க பராக்கிரமத்தை காட்ட விரும்புறீங்க, அது அட்டர் ஃபெயிலியர் ஆயிடும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினால் ஆகும். விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனால் ஆகும். பவுல் நடலாம், அப்போலோ நீர் பாய்ச்சலாம், விளைய செய்கிறதோ கர்த்தர். ஆமென். அப்போது நம்ம ஊழியம் என்பது, ஜெபம் என்பது என்னென்னா, கர்த்தரை நான் சார்ந்து கொள்கிறேன் என்பதை வெளிப்படுத்துவதற்கு தான் இந்த ஜெபம். எதுக்காக ஜெபம் பண்ண சொல்கிறாங்க? ஜெபம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நான் கர்த்தரை சார்ந்து கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் ஜெபத்தில் நம்ம எப்படி இருக்கணும்னா, ஜாக்கிரதையாக இருக்கணும். 1 பேதுரு 4:7 எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகவே தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். எதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும்? ஜெபம் பண்ணுறதுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு என்னவா இருக்கணும்? ஜாக்கிரதைன்னா அது அர்த்தம் புரியுதா என்னன்னு தெரியல. விழிப்பாக இருக்கிறது, அலர்ட்டாக இருக்கிறது, உஷாராக இருக்கிறது. அதாவது நம்ம நேரங்கள் எல்லாம் யார் திருடுறான்னு பாருங்கள். நம்முடைய நேரங்களை எதோ திருடுது. அப்போது நம்ம தான் என்ன பண்ணோம்? திருடுதுன்னு தெரியாமலே நம்ம என்ன பண்ணின்னு இருக்கிறோம்? திருட்டுக்கு கொடுத்துன்னுக்குறோம். அப்படி கொடுத்துட்டு கடைசியில் என்ன சொல்லுவோம்? ஜெபம் பண்ணுறதுக்கு டைமே இல்லை பிரதண்டோம், டைமே இல்லை அப்படின்னா, ஜெபம் பண்ணுறதுக்கு டைமே இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன கவர்னரா? நான் கேட்குறேன், கவர்னரா? கவர்னர் தானியேலே 3 வேளை ஜெபம் பண்ணார். அதை விட வேறு என்ன பண்ணுறீங்க நீங்கள்? அப்போது ஜெபம் என்பது, கவனிங்க, ஜெபம் என்பது இந்த ஊழியத்தின் சேவைக்கு மிகவும் அடித்தளம், அஸ்திபாரம், அவசியம். இது இல்லாமல் ஊழியமே நம்மளால் செய்யவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்பதால் ஜெபிக்கிறீர்களா, அல்லது ஜெபிக்க விரும்புவதால் ஜெபிக்கிறீர்களா? Do you pray because you want to pray, or do you pray because you have to pray? நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்பதால் ஜெபிக்கிறீர்களா, அல்லது ஜெபிக்க விரும்புவதால் ஜெபிக்கிறீர்களா? ஜெபம் அவசியம், எல்லாருக்குமே தெரியும் ஜெபம் அவசியம். அப்படின்றதுனால ஐயோ ஜெபம் பண்ணலன்னா இதுவாகிடும், ஜெபம் பண்ணாமல் போயிட்டோம்னா பிசாசு தொந்தரவு இருக்கும், ஜெபம் பண்ணாமல் போயிட்டோம்னா அவ்வளோதான் எல்லாம் இதுவாகிடும், ஜெபம் பண்ணணும் ஆண்டவரே, அந்த பயத்திலே ஜெபம் பண்ணுறீங்களா, அல்லது விரும்பி ஜெபிக்கிறீங்களா? விரும்பி தான் ஜெபம் பண்ணுறீங்க. முதல்ல அவசியம் கட்டாயத்தின் பேரில் பண்ணுவோம், அது பழக்கமான பிறகு விருப்பமாக மாறுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கட்டாயத்தின் பேரில் பண்ணலாம், பட் அது அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. நீங்கள் விரும்பி பண்ணினா தான் அது எஃபெக்டிவாக இருக்கும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஜெப வாழ்க்கையை விட உங்கள் உயிரை விட, இப்போ உதாரணமாக ஒரு தீவிரவாதி உங்களை கேட்குறான், என்ன கேட்குறான்? இதப்பா நீ சர்ச்சுக்கெலாம் போகிற, அதனால் உனக்கு கையை வெட்டவா காலை வெட்டவா, ஏதாவது ஒன்று வெட்டிடுறேன். நீங்கள் என்ன சொல்வீங்க? காலை வெட்டிக்கோன்னுவீங்க. நீங்கள் கை வெட்டிக்கோன்னுவீங்களா? கை வெட்டிக்கோன்னு, எனக்கு கால் நடக்கணும், வேலை செய்யணும். சரி. அப்போது அவன் கேட்குறான், சரி இப்போது காலை வெட்டுறதா அல்லது கண்ணை நோண்டுறதான்னா? கண்ணை நோண்டுவா காலை வெட்டவா? என்ன சொல்வீங்க? இப்போ காலை வெட்டிக்க சொல்வீங்க, கண்ணை விட்டுருன்னுவீங்க. கரெக்டா? நீங்கள் கண்ணை விட்டுருன்னுவீங்க, ஏன்னா பார்க்கணுமே மொபைல் ஃபோனை. சரி, கண்ணை விட்டுருவீங்க. இப்போது கண்ணை நோண்டவா உன் உயிரை எடுக்கவான்றான். இப்போ என்ன உயிரை எடுத்துக்கொண்டுவீங்களே?
ஏன் பாருங்க, உயிரை விட கண்ணு முக்கியமாக போச்சு. கண் இல்லைன்னா கூட உயிர் வாழலாம். இப்போ கண்ணை எடுக்க சொல்லுவா, உயிர் எடுக்க சொல்லுவா, நான் என்ன சொல்வீங்க? பொதுவாக என்னங்க கேட்ட கேள்விக்கு பதில் வரல, எதை எடுக்க சொல்வீங்க? கண் எடுக்க சொல்லுவோம். உயிர் வேணும், ரைட்? உயிர் வேணும். கண்ணு தானே போகுது, கை கால் மற்ற காரியங்கள்லாம் இருக்குது. உயிர் வேணும். இப்போது அவன் கேட்குறான், இப்போ இதுக்கு பதில் கரெக்டாக சொல்லுங்கள். உயிரை விடுறியா அல்லது ஜப வாழ்வை விடுறியான்னு கேட்டால் எதை விடுவீங்க? ஜப வாழ்க்கையை விட்டு ஒரு நாளாக அலைஞ்சு நிற்கிறீங்க, நீங்கள் உயிரை விட்டுற போகிறீங்க. பேச்சு தான் உயிரை விட்டுருவேன்னு. அப்படி இருந்திருந்தா இந்நேரம் நீங்கள் எங்கேயோ போயிருந்துருப்பீங்க. தானியேல் அந்த நிலைமைக்கு வந்துட்டான். நீ உயிர் சிங்கக்கபியில் போய் சாவ போறியா அல்லது ஜப வாழ்க்கை விட போறியான்னா, நான் ஜப வாழ்க்கை விட மாட்டேன். என்னை விட என் ஜப வாழ்க்கை ரொம்ப முக்கியம் எனக்கு. புரியுதுங்களா? உயிரே போனாலும் போட்டும், ஜப வாழ்க்கை நான் முன்பு போல ஜபிக்கிற அந்த பழக்கத்தை யாருக்காகவும் எதற்காகவும் நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன். நான் ஜபம் பண்ணுவேன், ஜபம் பண்ணான். அப்போ உயிரை விட ஜபம் முக்கியம். நமக்கு எப்படி? பேச்சில் மட்டும்தான். ஜபம் ரொம்ப முக்கியம். தேவனுக்கு அருகில் வாழ்பவன் மனிதர்களின் அச்சுறுத்தல்களுக்கு அஞ்சாமல் இருப்பான். தேவனுக்கு அருகில் வாழ்பவன் மனிதர்களுடைய அச்சுறுத்தல்களுக்கு அஞ்சாமல் இருப்பீர்கள். தேவையை தெரிவிப்பதல்ல ஜபம், தெரிந்தவரே தேவை என இருப்பதே ஜபம். திருக்குறள் மாதிரி இருக்க. நம்முடைய தேவையை தெரிவிப்பதல்ல ஜபம், தெரிந்தவரே தேவை என இருப்பதே ஜபம். பதிலை பிடித்துக் கொள்வதல்ல ஜபம், பதில் அளிப்பவரை பிடித்துக் கொள்வதே ஜபம். ஆமென். ஜபத்திற்கு பதிலாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, 3 காரியம் சொல்கிறேன். ஜபத்திற்கு பதிலாக செய்ய வேண்டியது என்னன்னா, ப்ரேயர், பிரார்த்தனா ஆர் ஜபம். ஜபத்திற்கு பதிலாக செய்ய வேண்டியது ஜபமே. ஜபத்திற்கு பதில் வேறு எதுவுமே கிடையாதுங்க. பதிலீடு வேறு எதுவுமே கிடையாது. சப்ஸ்டிடியூட் கிடையவே கிடையாது. ஜபம் பண்ண வேண்டி எதிர்பார்க்கப்பட்டால், இப்போது ஒரு இது எனக்கு பதிலாக இவரை வச்சுக்கோங்க, இந்த வேலையை வச்சுக்கோங்க, ஒப்புக்கு ஜபம் அப்படின்னா மற்றதில் இருக்குது. ஆனால் ஜபத்திற்கு சப்ஸ்டிடியூட்டாக வேறு யாரையும் எதையும் என்னவும் பிளானிங் மீட்டிங்கோ கமிட்டி மீட்டிங்கோ டிஸ்கஷனோ அல்லது பணம் கொடுத்து உதவி செய்கிறதோ எதுவும் சப்ஸ்டிடியூட் ஆக முடியாது. ஜபத்திற்கு பதிலீடு ஜபந்தான், ரைட்? அவ்வளோ முக்கியம். ஜபம்னா என்ன? ஜபம் நெருக்கத்தில் பிறக்கும், நெருக்கத்தில் பிறந்து ஒழுக்கத்தில் வளர்ந்து வாஞ்சையாய் வாழ்ந்து கொண்டிருப்பதே ஜபம். நெருக்கத்தில் பறக்கும். இட் பிகின்ஸ் அவுட் ஆஃப் டெஸ்பிரேஷன், இட் க்ரோஸ் இன்டு அ டிசிப்ளின் அண்ட் இட் பிகேம்ஸ் அ பேஷன். நெருக்கத்தில் ஒரு விதமான ப்ரெஷர், நெருக்கம் இருக்க, டெஸ்பிரேஷன், அதில் பறக்குது. கத்துறோம். எப்படி கத்துது? குழந்தை அதுக்கு ஏதாவது வலி எடுத்தது, பசி எடுத்ததுன்னா என்ன பண்ணோம்? அழுது கத்துது. அதுதான் ஜபம். அது நெருக்கத்தில் பறக்குது, நெருக்கத்தில் பிறந்து ஒழுக்கத்தில் வளரும். ஒழுக்கம்னா ஒவ்வொரு நாளும் அந்த டிசிப்ளின் இருக்கும். ஒரு நாள் ஜெபம் பண்ணி இன்னொரு நாள் ஜெபம் பண்ணாமல் போகாது. அது டெய்லி ரொட்டீனாக அது ஒரு டிசிப்ளின் இருக்கும். இருந்துட்டு கடைசியில் என்னவா இருக்குன்னா, வாஞ்சையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கும். செத்துறாது. அந்த காலத்துலலாம் அப்படின்னு இருக்காது, அப்போல்லாம் அப்படின்ற அந்த இதுவே இருக்காது, எப்பவும் இருக்கு. அதுக்கு தான் ஜபம். நெருக்கத்தில் பிறக்கும், ஒழுக்கத்தில் வாழும், வாஞ்சையாய் வாழ்ந்து கொண்டு இருக்கும். ஆமென். ஜெபிக்கிறவன் கவலைப்பட மாட்டான், கவலைப்படுறவன் ஜெபிக்க மாட்டான். ஜெபிக்கிறவன் கவலைப்பட மாட்டான், கவலைப்படுறவன் ஜெபிக்க மாட்டான். நீங்கள் ஜெபியுங்கள், கர்த்தர் கவலைப்படட்டும். ஆமென். இப்போ பிரச்சனை என்ன தெரியுமா? அவருக்கு கவலைப்பட தெரியாது, நமக்கு ஜெபிக்க தெரியாது. உண்மை அதானே? அவருக்கு கவலைப்பட தெரியாது, நமக்கு நம்ம வேலை என்ன தெரியுமா? ஜெபிக்கணும். கவலைப்படுற வேலை யாருது? அவர் வேலையை நம்ம எடுத்துக்கிறோம், நம்ம வேலையை அவர்கிட்ட கொடுத்துட்றோம்.
ஜெப வாழ்வு தரமற்று போவதாலே எழுப்புதல் தாமதமாகிறது. ஜெப வாழ்வு தரமற்று போவதாலே எழுப்புதல் என்ன ஆயிடுது? தாமதமாகிறது. ஷுவர்லி ரிவைவல் டிலேஸ் பிகாஸ் பிரேயர் டிகேஸ். எழுப்புதல் தாமதமாகிறது. முழங்கால்களின் தேய்மானத்தினால் தான் ஊழியத்தின் எல்லைகளை அல்லது அளவுகளை காணலாம். உங்கள் ஊழியத்தின் எல்லைகளை எப்படிங்க அப்படின்னா, உங்கள் முழங்கால் எவ்வளோ தேஞ்சிருக்குதோ அவ்வளோதாங்க. உங்கள் பிரச்சனைக்கும் உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு, பிரச்சனைக்கும் தீர்வுக்கும் இடையே இருக்கிற வித்தியாசம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்கு தீர்வுன்னு ஒன்று இருக்கா இல்லையா? அதுக்கான இடைவெளி இருக்குல்ல, அது எவ்வளோ தூரம் அப்படின்னா உங்கள் முழங்காலுக்கும் தரைக்கும் இடைப்பட்ட தூரம் தான். இந்த முழங்கால் தரையில் பட்டுதான் இந்த பிரச்சனை தீர்ந்துச்சு. ஆமென். உங்கள் கண்ணீர் உலகத்தானுடைய கண்ணீர் பூமியை நினைக்கும், தேவ பிள்ளையின் கண்ணீர் பரலோக துருத்தியை நிரப்பும். அப்போது உங்கள் கண்ணீருக்கு எப்போவுமே பதில் உண்டு. விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும், விசுவாச ஜெபம் உலகத்தையே அசைக்கும். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்களுக்கு ஒரு ஜெபத்துக்கான மோட்டிவேஷன் கிடைக்கிறதுக்காக. ஆமென். தேவ பிள்ளையின் இப்போ கிறிஸ்துவ எப்படி சரித்திரம் ரெண்டாக பிரிக்கப்படுது. என்ன எப்படி பிரிக்கிறோம்? கிறிஸ்துவுக்கு முன் பின். அதே போல் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையின் சரித்திரத்தை ரெண்டாக பிரிக்கலாம். ஜெபம் பண்ணுறதுக்கு முன், ஜெபம் பண்ணதுக்கு பின் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம். நமக்கு பிரிக்கவே முடியாது, ஏன்னா நமக்கு முன்னே இருக்கிறோம். பிரிக்கவே முடியாது. உங்களுக்கு உங்கள் பிரச்சனைக்குமான இடைவெளியை உங்கள் முழங்காலுக்கும் தரைக்குமான இடைவெளியாகும். வாழ்வின் போராட்டங்களை சந்திக்க ஒரே வழி அதிகாலையில் தேவனை சந்திப்பது. ஆமென். ஸோ ஜெபம் ரொம்ப முக்கியம். ஜெபம் எவ்வளவா நம்ம ஜெபிக்கிறோம், ஜெபிக்க நம்ம ஜெபிக்க கற்றுக்கொள்கிறோம். ஜெபிக்க நாம் இன்னும் ஜெபத்தில் ஒரு வாஞ்சை ஏற்படும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசு பல காரியங்களை கற்றுக் கொடுத்தார், பல காரியங்களை கற்றுக் கொடுத்தார், பல காரியங்களை காண்பித்தார், பல காரியங்களை முன்மாதிரியை செய்தார். ஆனால் இந்த சீஷர்கள், இயேசுவினோடு கூட 3 வருஷம் இருந்த சீஷர்கள் விரும்பி வாஞ்சித்து கற்றுக்கொள்ளணும்னு கேட்ட ஒரே காரியம் ஜெபந்தான். லூக்கா 11:1. அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த போது அவருடைய சீசரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீசருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். ஆமென். எப்போ கேட்டாங்க? ஜெபம் பண்ணி. அப்போ ஜெபம் பண்ணின்றத பார்த்தாங்க. யாரு? இப்போது ஒருத்தர் நல்ல ஒரு சமையலை செஞ்சு ஒரு நல்ல டேஸ்ட்டாக ஒன்று செஞ்சுருக்காங்கன்னா சகோதரிகள் என்ன பண்ணுவாங்க? இந்த டிஷ் என்ன பண்ணீங்க, நல்லா அருமையாக இருக்க, என்ன சேர்த்தீங்க, என்ன போட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க. கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்க. அது அந்த கவர்ந்து இழுக்கும் காரியம் இருக்குமானா, இது எப்படி? ஒரு நல்ல சாரீ போட்டிருக்காங்க, நல்லா இருக்க, எங்கே வாங்குனீங்க, நல்ல ஷர்ட் எங்கே இருக்க, எவ்வளோ நீங்கள் அப்படி கேட்பாங்க. நீங்கள் பரதாபமாக வந்தீங்கன்னு வச்சுங்களேன், இல்லை ஒரு 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 கவர்ந்து இழுக்காமல் ஒரு ஒரு இதில் வந்தீங்கன்னா யாரும் கேட்க மாட்டான். அப்போ இயேசுவின் ஜெப வாழ்க்கை சீஷர்கள் என்ன ஆயிடுச்சுன்னா கவர்ந்து இழுத்தது. பார்த்தோன்னே என்ன இப்போ அவர் பிரசங்கம் பண்ணுவது எப்படி ஆண்டவரே, அற்புதங்களை செய்வது எப்படி ஆண்டவரே, பிசாசுகளை துரத்துவது எப்படி ஆண்டவரே, இந்த மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் ஏதாவது நடத்துவீங்களா, லீடர்ஷிப் கோர்ஸ் ஏதாவது நடத்துவீங்களா, ஆவியை பகுத்தறிவது எப்படி, தீர்க்க தரிசனம் சொல்வது எப்படி, இந்த மாதிரிலாம் ஏதாவது அப்படிலாம் அவங்க கேட்கல. ஜெபிக்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஆதாரம், மூலதனம், அடித்தளம் இதுதான். ஊழியம் செய்வதற்கு தேவையான 2 இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அதாவது ஒவ்வொரு இதுக்கும் நமக்கு வேலை செய்யறதுக்கு, இப்போ ப்ளம்பராக போனீங்கன்னா அதுக்கான டூல் பாக்ஸ் எடுத்துன்னு போகணும், எலக்ட்ரிஷியனுக்கான டூல்ஸ் எடுத்துன்னு போகணும். ஐ மீன் மெக்கானிக்குன்னா அதுக்கு ஒரு டூல்ஸ் வச்சுருக்கணும், எடுத்துன்னு போகணும். ஊழியம் செய்கிறவருக்கான டூல்ஸ் என்னென்னா ஜெபமும் பைபிளும். இதுவும் 2 உங்கள்கிட்ட இருக்கணும். இது இல்லாமல் போனீங்கன்னா என்ன மெக்கானிக்குன்னு தெரியாது நீங்கள். அப்போது ஜெபம் ரொம்ப முக்கியமானது. ஜெபிக்காமல் கிறிஸ்தவ சேவைக்கு ஜெபம் ரொம்ப அடித்தளம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் இடத்துல அப்படி தான் கற்றுக்கொண்டார்கள். இயேசுவின் ஜெப வாழ்வு கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா, லூக்கா 3:21. ஏன்னா இயேசுவை விட வேறு முன்மாதிரி நமக்கு வேறு யாருமே கிடையாது.
ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் ஆமென், ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில். இப்போ போன வாரம் ஞானஸ்தான ஆராதனை எத்தனை பேர் இங்கே வந்தாங்களா? அந்த இல்லை, சரி, நீங்கள் தான் ஞானஸ்தானம் எடுத்தீங்களே, எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்த உடனே ஜெபம் பண்ணீங்க தொட்டிலேருந்து? சோத்திரம். ஞானஸ்தானம் பெற்று மேலே ஏற நேரத்துக்குள்ளே ஜெபம் பண்ணார். பெறும்போது ஜெபம். பரிசுத்த ஆவியின் நிறைவு பெற்றார். அவர் ஊழியம் ஆரம்பிக்கும் போது அது ஜெப வாழ்க்கையோடு தான் ஆரம்பித்தார். ஆமென். வானம் திறக்கப்பட்டது, பரிசுத்த ஆவியானவர் மேல் புறாவை போல. அது யோவான் ஸ்நானகனுக்கு பிதா அவருக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். என்னென்ன, யார் இடத்துல பரிசுத்த ஆவிய புறாவை போல இறங்குறாரோ அவர் தான் மேசியா, தேவகுமாரன் அப்படின்னு வாக்கு பண்ணப்பட்டது. இவர் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு. இயேசுவுக்கும் அந்த வாக்கு தத்தம் தெரியும். அதை உறுதியாக்குவதற்கு ஜெபம் பண்ணார். கவனிங்க, வாக்கு பண்ணப்பட்டதற்கும் நிறைவேறுவதற்கும் இடைப்பட்ட காலம் என்ன காலம்னா ஜெபிக்கிற காலம். ஆமென். உங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்டது நிறைவேறணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எதுக்காக ஜெபம் பண்ணுறோம்? அந்த வாக்குத்தத்தம் தான் சொல்லியாச்சு, அது கண்டிப்பாக நிறைவேறுமே. கண்டிப்பாக நிறைவேறும். அதன் மேலே இருக்கிற வாஞ்சை இன்னும் அதிகரிக்கும். மாத்திரம் நீங்கள் ஜெபிக்க 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 பரிசுத்த ஆவியானவர் அந்த ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்வதற்கு உங்களை பக்குவப்படுத்துவார், டியூன் பண்ணுவார். மாத்திரமல்ல, நீங்கள் ஜெபிக்கும் போது சத்துருவனுடைய சாத்தானுடைய சகல சூழ்ச்சிகள் என்ன ஆகிடும்? தவிடுபடியாக உடையும். அப்போது நீங்கள் எளிதாக அது கரெக்டான நேரத்தில் அதை போய் சுதந்தரிக்கலாம். அதனால் வாக்கு பண்ணப்பட்டதை அடைவதற்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நம்ம வாசிக்கிறோம்ல, மேல் வீட்டு அறையில் எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். இயேசு என்ன சொன்னார்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாத வரைக்கும் நீங்கள் இங்கேயே இருங்க, பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நீங்கள் இங்கேயே இருங்க, அதாவது கூடியிருங்க, எருசலேமிலே காத்திருங்க அப்படின்னார். ஸோ அது காத்திருந்த அந்த நாட்களில் 10 நாட்கள் அவர்கள் ஜெபித்தார்கள் என்று வேதம் சொல்லுங்கள். 10 நாள் ஜெபம் பண்ணுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது பெந்தெகோஸ்தே நாள் வந்தபோது பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார். ஸோ வாக்கு பண்ணப்பட்டது, அந்த வாக்கு நிறைவேற வரைக்கும் இடைப்பட்ட காலம் என்ன காலம்? ஜெபிக்கிற காலம். கர்த்தர் உங்களுக்கு எத்தனையோ வாக்கு தத்தங்கள் கொடுத்துருப்பார். அந்த வாக்கு தத்தங்கள்லாம் நிறைவேற வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? இயேசு அதுதான் பண்ணார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் நம்ம ஜெபிக்கணும். ஜெபம் அதனுடைய விருப்பத்தை காட்டும். மாத்திரம் ஊழியத்தின் ஆரம்பத்தில் மத்தேயு 4வது அதிகாரம் 2, லூக்கா 4:2 வாசிங்கன்னா, இயேசு பரிசுத்த ஆவியானவராலே கொண்டு போகப்பட்டார். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு, ஆமென், 40 நாள். அப்போ ஃபாஸ்டிங் அண்ட் பிரேயர். இயேசு 40 நாள் ஜெப வாழ்க்கை. இது ஊழியத்தை இன்னும் பண்ணல, தொடங்கலை. ஊழியத்தை தொடங்கலை. 40 நாள் வரும்போதே 40 நாள் ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயரில் வந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏற்கனவே சின்ன 12 வயசுலேயே அவருக்கு என்ன தெரியும்? வேத அறிவுலாம் இருந்திருக்கு. எத்தனை வயசில் ஊழியத்துக்கு வந்தார்? 30 வயசு. அப்போ 12 வயசு வந்தாவே என்ன அர்த்தம்னா அவன் அடல்ட்டு, யூதன், அடல்ட்டு, யூத வழக்கத்தின்படி அவன் செயல்பட முடியும். அப்போ 12லேருந்து 30 வரைக்கும் இருக்கிறான்னா எத்தனை வருஷம்? இயேசு 12லேருந்து 30, இப்போ 30வது வயசில் 18 வருஷம். 18 வருஷம் அவர் என்ன பண்ணார்னா, பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்சு தன்னை கர்த்தருக்குள் ஆயத்தப்படுத்தி கொண்டார். எத்தனை வருஷம்? எத்தனை வருஷம் ஊழியத்துக்கு? 3 வருஷம் ஊழியத்துக்கு 18 வருஷம் ப்ரிப்பரேஷன். 3 வருஷ ப்ரெசன்டேஷனுக்கு 18 வருஷ ப்ரிப்பரேஷன். அப்போது ப்ரெசன்டேஷன் எவ்வளோ, என்ன விகிதத்தில் இருக்குது? 6:1. கரெக்டாக? இது 6 மடங்கு. 6 3 18. இது 3, 1 மடங்கு. அப்போது 1 மணி நேரம் ப்ரெசன்டேஷனுக்கு எவ்வளோ நேரம் ப்ரிப்பரேஷன்? 6 மணி நேரம். நம்ம என்ன 6 மணி நேரம் ப்ரிப்பரேஷனுக்கு, 6 மணி நேரம் ப்ரெசன்டேஷனுக்கு 1 மணி நேரம் கூட ப்ரிப்பரேஷன் இல்லை. அவ்வளோ இதாயிட்டாங்க. ஏன் இயேசு அவருடைய ஊழியங்கள் அப்படி இருந்ததுன்னா அதுதான்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆரம்பத்தில் 40 நாள் இரவும் பகலும் ஜெபம் பண்ணார். அப்போது நம்ம கேர்சலில் யாருமே வரமாட்டாங்க பாஸ்டர், ஒருத்தரும் இது பண்ண மாட்டாங்க பாஸ்டர், ஒருத்தரும் சொல்கிறத கேட்க மாட்டாங்க பாஸ்டர். அதே கம்ப்ளைண்ட் தான் உங்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். ஒரு லீடரும் ஜெபம் பண்ணுறதே இல்லை, ஒருத்தரும் ஜெபம் பண்ணுறதே இல்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட் போகுது. ஆமாம், நீங்கள் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ண, ஒருத்தரும் கூப்பிட்டா வரமாட்டாங்க, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க, ஃபோன் பண்ணாலும் வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் மாதிரி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்க் 1ஆம் அதிகாரம் 35ஆவது வசனம். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓர் இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அதிகாலையில் இருட்டோடே எழுந்துட்டார். நமக்கு அதிகாலைன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேரம் வருது அதிகாலை, அதனால தான் அது இருட்டோடேன்னு போட்டு அதிகாலைன்னு போட்டிருக்கலாம்ல, ஏன் இருட்டோடன்ற ஒரு வார்த்தையை போடணும்? அதிகாலையில் எழுந்து வனாந்தரமாக புறப்பட்டு ஜெபம் பண்ண போனான்னு போட்டிருக்கலாம். இருட்டோடனா அதிகாலைன்னா இருட்டோட தான், அதுக்கு பேர் தான் அதிகாலை. மற்றவர்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இயேசு பிதாவோடு பேசணும், அல்லது மற்றவரிடத்தில் பேசுறதுக்கு முன்னாடி இயேசு பிதாவிடத்தில் பேசணும். முன்னுரிமை, ஜெபத்திற்கு முன்னுரிமை கொடுத்தார். அதாவது இந்த உலகத்தில் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லாதவர் இயேசு ஒருத்தர் தான் நான் நம்புகிறேன். அவர் நமக்கு முன்மாதிரியாக சில காரியங்களை செய்து காண்பித்திருக்கிறார். அதிகாலையில் இருட்டோடு எழுந்து பேதுரு மற்ற சீஷர்கள்லாம் தேடி வராங்க, எல்லாரும் தேடுறாங்கன்னு. மற்றவங்க தேவையை நான் சந்திக்கிறதுக்கு முன்னாடி என் பிதாவின் தேவையை நான் சந்திக்கணும். தேவையை ஜெபத்தில் சொல்வதில்லைங்க, தேவையே தேவன் என்று ஜெபத்தில் விழுந்து கிடப்பது, அதுதான் ஜெபம். அப்போது இயேசு அதிகாலையிலே போயிட்டார், மற்றவங்க பேசுறதுக்கு முன்னாடியே போயிடணும். ஏசாயா 50:4 காலைதோறும் கர்த்தர் என்னை எழுப்புகிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வசனம். இளைப்படைந்தவனுக்கு சமைத்துக்கேற்ற வார்த்தை சொல்லும்படி சொல்ல அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை தந்தருளினார். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். என் செவியை என்ன பண்றாரு? கவனிக்க செய்கிறார். காலைதோறும் எழுப்புகிறார். காலைதோறும் கர்த்தருடைய சமூகத்தில் இயேசு உட்கார்ந்தார். மாத்திரமல்ல, ஊழிய நெருக்கடியிலும் ஜெபம் பண்ணார். மார்க் 6ஆவது அதிகாரம் 31-32. அவர் அவர்களை நோக்கி வனாந்தரமான ஓரிடத்தில் தனித்து சற்றே இளைப்பாறும்படி வனாந்தரமான ஒரு இடத்துல சற்றே இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்றார். ஏனெனில் வருகிறவர்களும் போகிறவர்களும் அநேகராய் இருந்தபடியினால், வருகிறவங்களும் போறவங்களும் ஐயோ மாத்தி கூட்டம், மக்கள் வந்துகிட்டே இருக்காங்க, ஒரே மினிஸ்ட்ரியில பிஸி அப்படின்றதுனால போஜனம் பண்ணுகிறதற்கும் அவர்களுக்கு சமயம் கூட சமயம் இல்லாம இருந்தது. அப்படியே அவர்கள் தனிமையாய் ஒரு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போனார்கள். வனாந்தரமான ஊழியங்க பிஸி. திரும்பி நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, ஊழிய ஆரம்பத்தில் ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் போக 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 ஊழியம் பிஸியில் என்ன பண்ணுறது, ஜெபம் பண்ணவே டைம் இல்லைங்க. திருப்பி உங்கள் ஊழியத்தை கர்த்தர் அதிகமாக விரும்புறது இல்லைங்க, அவரோடு இருக்கிற நேரத்தை ஜெபத்தை தான் கர்த்தர் விரும்புகிறார். நம்மை தெரிந்து கொண்டதின் முதல் நோக்கம் அவரோடு கூட இருக்க. ஆமென். பிறகுதான் அவரை பற்றி பேச, அற்புதங்கள்லாம் செய்ய. அவரோடவே இல்லை அப்படின்னா அவரை பற்றி பேச வேண்டிய தேவையே கிடையாது. அதனால் நம்முடைய ஜெப வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படணும். ஊழிய நெருக்கடியிலும் இயேசு என்ன பண்ணார்னா ஜெபத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தார். லூக்கா 5:15-16. அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாய் பரம்பிற்று. திரளான அற்புதங்கள் நடக்குது, கீர்த்தி அதிகமா பரம்பிற்று, பேர் புகழ் உச்ச கட்டத்துக்கு போயிடுச்சு, பிரபலமா ஆயிட்டாரு. திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும், திரளான ஜனங்கள் இப்போ சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் ஆயிட்டாங்க, வியூஸ் நிறைய போகுது, திரளான ஜனங்கள் கேட்குறாங்க, ஜனங்கள் சர்ச்சுக்கு நிறைய பேர் வராங்க, ஒரு கூட்டம் வச்சா எல்லாம் ஃபுல்லாக ஆயிடுச்சு. அவராலே தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியம் அடைவதற்கும் கூடி வந்தார்கள். அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் அவரோ மக்களை, சிலருக்கு ஊழியத்தை அப்படியே பிரபலம் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க,
மக்களை பார்க்குறதே பெரிய இது. ஐயோ அந்த மீட்டிங் அந்த மீட்டிங் அந்த மீட்டிங் இந்த மீட்டிங் அந்த மீட்டிங் அப்படியே பறப்பாங்க. ஆனால் அவரோ என்ன பண்ணிட்டாராம்? வனாந்திரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஊழியத்தில் அதிக நாட்டம் இல்லைங்க, உறவில் தான் அதிக நாட்டம். திருப்பி சொல்கிறேங்க, நம்ம தேவனோடு இருக்கிற உறவு இருக்க அதுதான் ஜெபம். அந்த ஜெப வாழ்க்கையை யாருக்காகவும் எதற்காகவும் என்ன பண்ணாதீங்க, விட்டு கொடுக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியம் என்பது என்ன அப்படின்னா, முகத்தில் வளர்கிற தாடி மாதிரி. ஆண்களுக்கு சொல்கிறேன், ஊழியம் என்பது என்ன? முகத்தில் வளர்கிற தாடி, முடி. சரியா? உறவு என்பது தலையில் இருக்கிற முடி. இதில் எது போகாமல் நீங்கள் காத்துக்கணும்? தலைமுடி போகாமல் தான் காத்துக்கணும். போச்சு போனவங்களாம் கூட என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த இங்கே ஒன்று இருக்கும், அப்படி அதை தூக்கின்னு வந்து இப்படி எடுத்துன்னு வந்து இப்படி இருந்து வைப்பாங்க. தாடி சிலருக்கு என்ன வச்சுருக்கிறாங்க, சிலர் கிருதா வச்சுக்கிறாங்க, சிலர் ஃப்ரெஞ்சு பியர்டுன்னு வச்சுக்கிறான், சிலர் இது இப்படி வச்சுக்கிறான். அது எப்படி வேணால் வச்சுட்டு போ. ஆனால் தலையில் மட்டும் எப்படி இருக்கணும்? சிலர் எனக்கு பார்த்துட்டு, பாஸ்டர் உங்களுக்கு டோப்பாவை போட்டுக்கிறீங்களா? நான் டோப்பா இல்லைங்க, இது பாருங்க, கர்த்தர் கிருபையில் இருக்குது. என்ன சொல்ல வர, நம்ம தலைமுடி போகாமல் காத்துக்கணும். தலைமுடி போகாமல் இருக்கிறதுக்கு தானே என்னென்னமோ தேய்க்கிறீங்க. ஆனாலும் தேய்ச்சாலும் என்ன பண்ணுது, கொட்டுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் ஊழியத்தை விட தேவனோடு இருக்கிற உறவு ரொம்ப முக்கியம். பொதுவாக பெண்களை பார்த்து கேள்வி கேட்போம். உங்களுக்கு கல்யாணமான பெண்களை இப்போவும் கேட்கலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கார் முக்கியமா, உங்கள் பிள்ளைங்க முக்கியமா? ரெண்டு கண்ணு பாஸ்டர். எது அது, இது வலது கண்ணா அது இடது கண்ணு? இந்த வலது இடதுலாம் கேட்கல, எது முதலாவது எது ரெண்டாவது அப்படின்னா பெரும்பாலும் 90% பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பிள்ளைங்க தான், இந்த பிள்ளைங்களுக்காக தான் இந்த மனுஷனோட இருக்கிறேன், இல்லைன்னா அவன் இவனோட இருப்பான். அப்படிதான் சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் ஊழியமும். ஆண்டவர் முக்கியமாக ஊழியம் முக்கியமானா, இந்த ஊழியத்துக்காக தான் அந்த ஆண்டவரோடு இருக்கிறேன். இந்த ஊழியம் மட்டும் இல்லைன்னா ஆண்டவரே தேட மாட்டேன். இந்த ஊழியம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சிலர் ஊழியம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவரே வேண்டான்ட்டுருவான். நல்ல வேலை ஊழியம் செய்கிறீங்க, ஊழியம் செய்யறதுனாலே சிலர் ஜெபம் பண்ணுறீங்க. அந்த ஊழியம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எங்கேயோ பின்வாங்கிட்டு போயிருப்பீங்க, எங்கேயோ போயிருப்பீங்க. ஐயோ ஊழியம் இருக்குது, அந்த இதுக்காவது பயந்து, அதான் ஜபிக்க வேண்டும் என்கிற விருப்பத்தினால் அல்ல, இல்லாட்டினாலும் ஜபிக்க வேண்டும் என்கிற அவசியத்தினால், கட்டாயத்தினால நீங்கள் நம்ம என்ன பண்ணுறோம், சரி ஜெபம் பண்ணுறோம். அந்த ஜெபம் ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்துக்கு எவ்வளோ நெருக்கடி வந்தாலும், கீர்த்தி இன்னும் பெருகினாலும், நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும். என்ன தெரியுமா? இதை விட ரொம்ப டாப்பாக போனாலும், பாப்புலராக போனாலும், ரொம்ப பிரபலமானாலும், மோடு செலவெடுக்கிற நேரத்தை நான் யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே. ஆமென். லூக்கா 6:12-16 வரைக்கும் வாசிச்சிங்கன்னா, அந்நாட்களில் அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்தார். அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டார். அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். ஆமென். அப்போ நம்முடைய லீடர்ஸை சூஸ் பண்ணும்போது எப்படி சூஸ் பண்ணுறீங்க? நாம் எங்கே சூஸ் பண்ணுறோம்? அவங்கள நம்மளை சூஸ் பண்ணுறாங்க. நான் வந்து ஊழியம் செய்கிறேன். இயேசு சூஸ் பண்ணார், தெரிந்து கொண்டார். அப்போ எப்படி ஜெபம் பண்ணார்? ஜெபம் பண்ணி தெரிந்து கொண்டார். நமக்கு ஏதாவது நீ வந்து ஊழியம் சரியா, நீ வந்து ஊழியம் சரியா, நீ வந்து ஊழியம் சரியா, நீ வந்து ஊழியம் சரியா, நம்ம கெஞ்ச வேண்டியதாக. இயேசு ஜெபம் பண்ணி, ஆனால் யோசித்து பாருங்க, ஜெபம் பண்ணி 12 என்ன ஆச்சு? இயேசு விட்டு ஓடி போச்சா? என்ன இப்போ தெரிந்து கொண்டார்? ஆனால் பிற்காலத்தில் பழமையான 11 பேரும் பழமையான அப்போஸ்தலர்களாக எழும்பினார்கள். ஆமென். அந்த காட்டி கொடுக்குற ஒருத்தனை கூட கரெக்டாக சூஸ் பண்ணார் பாரு. அப்போ என்ன சொல்ல வரேன்? ஜெபம் பண்ணி லீடர்ஷிப்பை டிசைன் பண்ணுற, முடிவு எடுக்கிற. நம்ம கூட இருக்கிற சீஷர்கள் யார் அப்படின்றது ஜெபம் பண்ணி முடிவெடுங்க.
ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3.5 வருடம் நன்னோடு இருந்து ஊழிய பயிற்சி பெறப்போகிறவர்கள் யார் என்பதை ஜெபித்து அவர் முடிவெடுத்தார். மத்தேயு 14வது அதிகாரம் 12-13. அவனுடைய சீசர்கள் வந்து உடலை எடுத்து அடக்கம் பண்ணி, அவருடைய சீஷர்கள் வந்து உடலை எடுத்து, அதாவது யோவான் ஸ்நானகன் மரித்து விட்டார், அந்த உடலை எடுத்து அடக்கம் பண்ணினார்கள். பின்பு போய் அந்த சங்கதியை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படகில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்துக்கு தனியே போனார். வனாந்தரமான ஒரு இடத்திற்கு எங்கே போனார்? தனியே போனார். துக்கத்திலும் ஜெபம் பண்ணார். யோவான் ஸ்நானகன் மரித்து விட்டார். தனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தவர், தன்னுடைய வழிகாட்டி, தன்னுடைய முன்னோடி, சொந்தக்காரர், வழியை ஆயத்தம் பண்ணினவர், தனக்கு முன்பாக சென்றவர். அவர் வந்து என்ன ஆயிட்டாருன்னா, தனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவருங்க, அவர் இறந்துட்டார். இறந்துட்டா எப்படி இருக்கும்? ஒரு துக்கம். அந்த துக்கத்தில் நமக்கு நிறைய நேரங்களில் துக்கம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? தூங்கிடுவோம். துக்கம் வந்துருச்சுன்னா, இப்போ வீட்டில் இதில் நான் கேட்குறேன், உங்களுக்கு சொந்தக்காரங்க ஒருத்தங்க யாரோ இறந்துட்டாங்க, நான் தனியே போய் ஜெபம் பண்ண போகிறேன்னு போவீங்களா? இல்லை ஏதோ ஒரு துக்கமான நிகழ்வு வீட்டில் குடும்பத்தில் இருக்குது, மூஞ்சி தொங்க போட்டுன்னு இருப்பீங்க, ஒரே கஷ்டமாக இருக்கு. வேதம் என்ன சொல்லுது? இனி சிலர் ஜபிக்கலை அப்படின்றதுக்கு சாக்கு போக்கு தெரியுமா? ஒரே துக்கமாக இருந்தது, அதான் ஒரே துன்பமாக இருக்குது. வேதம் என்ன சொல்லுது? ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஜெபம் பண்ண கடவன். ஒரே சிலர் சொல்ல ஒரே கவலையாகுது. வேதம் என்ன சொல்லுது? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதலினால் விண்ணப்ப அப்போ ஜெபம் பண்ணு. வியாதியாக இருக்குது, வியாதியாக இருந்தால் கூட என்ன பண்ணு? மூப்பரை கூப்பிடு, ஜெபம் பண்ணு. நீ ஜெபம் பண்ணாமல் போகிறதுக்கு எந்த எக்ஸ்கியூஸும் சொல்லவே முடியாது. நான் சொல்ல போகிறீங்களா? அப்போது என்ன சொல்ல வரேன், துக்கத்தில் நிறைய பேர் எக்ஸ்கியூஸ் கொடுத்து ஜெபம் பண்ணாமல் விட்ருவோம். ரொம்ப துக்கமாக இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அதனால் ஜெபம் பண்ணலன்டுவாங்க. துக்கத்தில் கூட இயேசு ஜெபம் பண்ணார். மத்தேயு 26, 37, 38, 39. பேதுருவையும் செபதேயுவின் கெத்செமனே தோட்டத்தில் பேதுருவையும் செபதேயுவின் குமாரனாகிய இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. என் ஆத்துமா எப்படி இருக்குதுன்னா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது. நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆமா, என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கின்ற நேரத்துல அவர் போய் ஜெபம் பண்ணார். நமக்கு நிறைய நேரங்களில் ஜெபம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் நம்ம துக்கத்தை காரணம் காட்டும். துக்கமாக இருந்தாலும் இயேசு ஜெபம் பண்ணார், பிஸியாக இருந்தாலும் ஜெபம் பண்ணார், மக்கள் தேடி வந்தாலும் ஜெபம் பண்ணார், சீஷர்களை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஜெபம் பண்ணார், ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணார், ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணார். வானம் திறக்கப்பட்டது. ஞானஸ்நானம் எடுத்தவொடனே கர்த்தருடைய சத்தம் கேட்கும். ஜெபிக்கிறவங்களுக்கு வானம் திறக்கப்படும், கர்த்தருடைய சத்தம் கேட்கும். கர்த்தரே பிதாவே சாட்சியிடுவார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். அப்போ ஜெபம் பண்ணுறவங்க மேலே கர்த்தருடைய சாட்சியும் கர்த்தருடைய வார்த்தையும் வானம் திறந்திருக்கிறதையும் நீங்கள் நிச்சயமாக உணர முடியும். எல்லா சூழ்நிலையும் ஜெபம் பண்ணார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு சூழ்நிலை பாருங்க, மத்தேயு 14, 22, 23. இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீசர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி இயேசு ஜனங்களை அனுப்பிவிடு. அதாவது இது எப்போன்னா 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் சாப்பிட்டு மீதியான கூட இப்போ ஜனங்களை எல்லாரும் இப்போ போங்கன்னு அனுப்பிச்சிட்டார். அனுப்பிவிடு. சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அக்கறைக்கு போகும்படி என்ன பண்ணாரா? துரிதப்படுத்தினார், அவசரப்படுத்தினார். கிளம்பு ப்ரெஷர் கொடுத்தார். கிளம்பு. ஏன்? அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம். இது எப்போ? அற்புதம் நடந்த பிறகு, மகிழ்ச்சியின் நேரம், கொண்டாட்டத்தின் நேரம். நமக்கு துக்கத்துலையும் ஜெபம் வராது, கொண்டாட்டத்துலையும் ஜெபம் வராது.
மகிழ்ச்சி. அற்புதங்கள் நடந்த பிறகு, அதான் அற்புதம் நடந்துருச்சே, அதான் முடிஞ்சிச்சே, ஊழியம் தான் முடிஞ்சிச்சே. இந்த பரீட்சை எப்படா வரும்னு காத்துன்னு இருப்பான். அது வரைக்கும் புக்கை படிச்சுருப்பான். பரீட்சை முடிஞ்சோடனே அந்த கடைசி பட்சம் எல்லா புக்கும் தூக்கி அடிப்பான், எனக்கு தேவையில்லை. அது மாதிரி ஊழியம் முடிஞ்சிச்சு வச்சுக்கோங்களேன், அப்பாடா முடிஞ்சிச்சுடா தூக்கி அடிக்கணும். அதுக்கப்புறம் ஜெபம். அற்புதம் நடந்த பிறகு துரிதப்படுத்துற, கிளம்பு 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 அப்படி இயேசு தனித்து போய் என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அற்புதத்துக்கு முன்னும் ஜெபம் பண்ணும், பின்னும் ஜெபம். மத்தேயு 17:1, லூக்கா 9:28-29 அதிகம் வாசிங்க. இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். ஜெபம் பண்ணுவதற்கு மறுரூப மலையில ஏறினார். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முக ரூபம் மாறிற்று. பிரைஸ் லார்ட். ஜெபம் பண்ணுகையில் என்ன ஆயிடுச்சு? முக ரூபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழிய பிஸியில ஜெபம் பண்ணுறதை நிறுத்தவே இல்லைங்க. மறுரூப மலைக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு மறுரூப மலைக்கு போயிட்டார் இயேசு. யாரோட? பேதுரு, யோவான், யாக்கோபு. இயேசு மறுரூப மலையில் இருக்கிறார். அங்கே மகிமையான அனுபவம் கிடைக்குது. அங்கே பிதா திரும்பவும் பேசுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். அப்படி பிதா சாட்சி கொடுக்கிறார். அங்கே எலியா வராரு, மோசே வராரு, மரணத்தை குறித்து பேசுகிறாங்க. நிறைய சம்பவங்கள் நடக்குது. பேதுரு என்ன சொல்லிட்டாருன்னா, இங்கே இருக்கிறது இங்கே ஒரு கூடாரமும் எலியாவுக்கும் மோசேக்கு ஒரு கூடாரம் அப்படின்னு அவர் என்ன பேசினார்னு அவருக்கே தெரியல. அது வேறு விஷயம். என்ன சொல்ல வரேன், அப்படி ஒரு மகிமையான அனுபவம் அங்கே நடக்குது. கீழே 9 சீஷர்கள், அவங்க ஜெபம் பண்ணாத கேஸு. அது பிசாசு ஸ்தோத்திரன்னு ஊழியத்துக்கு போயிடுச்சு, ட்ராக்ஸ் எடுத்துக்கின்னு. இங்கே வா நம்ம தனியாக போயிடலாம் ஐயா மேலே போய்க்கிறாரு, நம்ம இந்த சாக்கில் போயிடலாம் அப்படின்னு ட்ராக்ஸ் எடுத்துன்னு போயிடுச்சு. அங்கே போய் ஒரு பிசாசு துரத்தலான்னு போனால் பிசாசு தண்ணி காட்டுது இவங்களுக்கு. அப்போது இயேசு சொன்னார், வந்தோடனே அவங்களுக்கு துரத்த முடியல. அவங்களுக்குள்ள பெரிய வாக்குவாதமே நடக்குது. பிசாசு தோத்துறேன், அதை தோத்துறேன், இதை 10வது அதிகாரத்தில் இயேசு அனுப்புனார். அப்போ துரத்தன கேஸு 17வது அதிகாரத்தில் துரத்த தெரில. ஏன்னா ஜப வாழ்க்கை இல்லை, கொஞ்ச நாளும் ஜபம், அப்புறம் முடிஞ்சிச்சு. அப்போது இயேசு கேட்டாங்க, ஏன் இது எங்களால் துரத்த முடியாமல் போயிட்டு தனித்து கேட்டவொன்னு இயேசு சொன்னார், இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் என்று வேறு எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. அப்போது ஜப வாழ்க்கை கொஞ்ச நாள் இருந்து கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்ததுனாலும் போயிடும். சீராக இருந்திருக்கு. அதனால் அவர் துரத்த வேண்டியதாக போச்சு. ஜபம் இல்லாதவர்களால் துரத்த முடியாமல் போயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 7வது அதிகாரம் 53வது வசனம். பின்பு அவர்கள் அவரவர் தங்கள் தங்கள் வீட்டுக்கு போனார்கள். பின்பு அவரவர் தங்கள் வீட்டுக்கு போனார்கள். இந்த பைபிள் ஸ்டடி முடிஞ்ச உடனே இதுதான் உங்களுக்கு நடக்கும். கரெக்டா? பின்பு அவரவர் தங்கள் வீட்டுக்கு போனார். அடுத்த வசனம், இயேசு ஒலிவ மலைக்கு போனார். இயேசு எங்கே போயிட்டாரு? ஜெபம் பண்ண போயிட்டார். அவர் வீட்டுக்கு போயிட்டார். எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இயேசு ஒலிவ மலை தான் அவர் வீடு. புரியுதுங்களா? எல்லாரும் போகிற இடத்துக்கு நீங்களும் போயிடக்கூடாது. இயேசுவின் ஜெப வாழ்க்கையில் ஆழமான ரகசியங்கள் அது. இயேசு கூட்டத்தில் ஜெபம் பண்ணவே இல்லை. திரள் கூட்டத்துக்கு முன்னாடி நின்று இயேசு ஒரு ஜெபத்தை கூட ஏறெடுக்கலை. திரள் கூட்டத்தில் ஒரு ஜெபம் இல்லை, சின்ன கூட்டத்தில் ஒரு சிறிய வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணார். தனிமையில் பல மணி நேரம் ஜெபம் பண்ணார். நம்ம என்ன பண்ணுறோம்? பெருங்கூட்டத்துக்கு முன்னாடி மைக்கு கையில் குத்திட்டாங்கன்னா, கர்த்தாவே, அப்பா, பிதாவே, அப்பா உடுப்பா இருப்பா. நேர காலத்தின் காரணமாக அவரவர் 1 நிமிடத்திற்குள் ஜெபத்தை முடிக்கணும்னு அவர் சொல்லிட்டு போவார். மைக்க விட மாட்டான். நெருக்கடியாக திரள் கூட்டத்துக்கு முன்னாடி இயேசு ஒரு ஜெபம் கூட பண்ணல, பிரசங்கம் தான் பண்ணார். லாசருவின் கல்லறையிலேருந்து சும்மா, பிதாவே எனக்கு எப்போது செவி கொடுக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், இவர்கள் விசுவாசிக்கும்படியே இந்த வார்த்தைகளை சொன்னேன், லாசரு வெளியே வா, அவ்வளோதான். தனிமையில் பல மணி நேரம் ஜெபம் பண்ணார்.
இரவெல்லாம் ஜெபம் பண்ணார், அதிகாலையில் போய் ஜெபம் பண்ணார். யோவான் 17ஆம் அதிகாரம் ஃபுல்லாக ஜெபந்தான். என்ன சொல்ல வரேன், ஒரு நீண்ட ஜெபம் அதுதான். அப்போது தனிமையில் இயேசு ஜெபம் பண்ணார், கூட்டத்தை பார்க்கும்படி ஜெபம் பண்ணல. போதனை என்ன, நீ ஜெபம் பண்ணும்போது எங்கே போ, அறை வீட்டுக்குள் போ, கதவை போட்டு அந்தரங்கத்தில் பார்க்கட்டும், அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா. ஆமென். அப்போது இயேசுவின் ஜெப வாழ்வுக்கு நம்முடைய ஜெப வாழ்வுக்கும் வித்தியாசம் இருக்குது. எல்லாரும் பார்க்குறபடி ஜெபம் பண்ணுறதில்ல, யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடியே ஜெபம் பண்ணுறது. நம்ம அந்த ஜெப ஆவியை ஸ்பிரிட்டை உள்வாங்கி எப்பவுமே அந்த ஜெப ஸ்பிரிட்டை காத்துக்கணும். சேவை செய்கிறவங்க, ஊழியம் செய்கிறவங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 27:46 9ஆம் மணி நேரத்தில் இயேசு சிலுவையில் தொங்கும்போது சொன்ன 4வது வார்த்தை, ஏலி 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 லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். இது நம்ம குட் ஃப்ரைடே அன்னைக்கே தியானிச்சோம். மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். என்ன சொல்ல வரேன், அவர் வேதனை தாங்கலை. இயேசுவை கன்னத்தில் அறைந்தார்கள், காயப்படுத்தினார்கள், சவுக்கடி கொடுத்தார்கள், முதுக வாரினால் பதம் பார்த்தார்கள். நீ தீர்க்கதரிசியாக இருந்தால் உன்னை அடித்தது யாருன்னு சொல்லுன்னா, நீ தேவகுமாரனா இருந்தால் இறங்கி வான்னாங்க. சிலுவையில் இந்த இறங்கி வா, அப்போ நம்புவோம் அப்படின்னாங்க. இவ்வளோ கேவலப்படுத்தினாங்க, அற நிர்வாணத்தில் வச்சாங்க. இயேசுவை பல விதத்தில் அவமானப்படுத்தினாங்க. அப்போல்லாம் இந்த வார்த்தை வரல, ஏன் என்னை கைவிட்டீர் வரல. ஆண்டவரே இவங்களாம் அடிக்கிறாங்க, இவ்வளோலாம் கேவலமாக பேசுகிறாங்களே, ஏன் என்னை கைவிட்டீங்க அப்படின்னு சொல்லலை. பிதா, அவருக்கும் பிதாவுக்கும் இந்த உறவு அருந்து போகும்போது, கட் பண்ணப்பட்ட போது அல்லது பிரிந்த போது அந்த வேதனை தான் அவரால் தாங்க முடியாத வேதனையாக இருந்தது. அப்போது இயேசுவுக்கு எதுங்க ரொம்ப வேதனை அப்படின்னா, உறவு இல்லாமல் அந்த ஒரு இமைப்பொழுது இமைப்பொழுது தான் கைவிட்டதே அவ்வளோ வேதனையாக இருந்தது. நாம் கைவிட்டு பல வருஷம் ஆகுது, சந்தோஷமாக தான் வாழ்கிறீங்க. சிலருக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு, ஆனாலும் ஊழியம் நடந்துன்னு தான் இருக்குது, ஏன்னா போயின்னுக்குது. என்ன சொல்ல வரேன், அப்போது இயேசு ஜெப வாழ்வை பாருங்க, அவருடைய ஊழியங்கள் இன்றைக்கும் பேசப்படுகிறது, இன்றைக்கும் நிற்குது. அப்போ நமக்கு முன்மாதிரி அதை செய்து விட்டு போயிருக்காரு. அப்போ ஜெபத்தில் நம்ம எவ்வளவு தேவனை விட்டு பிரிகிற அந்த எந்த ஒரு சின்ன காரியம் நமக்கு வருத்தத்தை ஏற்படுத்தணும். அந்த வருத்தத்தின் வேதனையில் சொல்லப்பட்ட வார்த்தை தான் இது. ஆமென். ஊழியத்தின் கடைசி நாட்களில், கடைசிலையும் சரி ஊழியத்தின் ஆரம்பத்திலும் சரி இந்த காரியத்தை செஞ்சார். மார்க் 11ஆம் அதிகாரம் 15 17 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். ஓசன்னா பவனி முடிஞ்சு வந்தார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொல்லுகிறவர்களையும் துரத்திவிட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களுடைய ஆசனங்களையும் கவிழ்த்து போட்டார். ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடவே இல்லை. என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்குமான ஜெப வீடு. ஜெப வீடை அசிங்கப்படுத்தினா அல்லது ஜெப வீடை கல்லர் குகையா மாத்தினா, ஜெப வீடை பரிசுத்த குலைச்சலாக்கினா, ஜெப வீடை வியாபார வீடா மாத்தினா கர்த்தர் கோபப்படுகிறார். 2 முறை செஞ்சார். யோவான் 2ஆவது அதிகாரத்தில் இருக்கு. இது ஊழியத்தின் ஆரம்பத்திலையும் ஊழியத்தின் கடைசியிலும் ஆலயத்தை கர்த்தர் சுத்திகரித்தார். ஜெப வீடாகவே இருக்கட்டும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வீடு என்ன வீடு? ஜெப வீடு. இது கலர் குகையாக மாறக்கூடாது, இது வியாபார வீடாக மாறக்கூடாது, இது வழி போக்குவரத்து மற்ற காரியங்கள்லாம் வந்து போகிற இடமா மாறக்கூடாது. அப்போ கர்த்தர் கோபப்படுறார், சவுக்கு எடுத்து பின்னிட்டார். அப்போ ஜெப வீடு கல்லர் குகையாக மாறிடுச்சின்னு கோபப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது ஜெபத்தின் மேலே தேவனுக்கு அவ்வளவு வாஞ்சை, எவ்வளவு முக்கியம் என்பதை அறிந்தவராய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஊழியத்தின் ஆரம்பத்திலிருந்து கடைசி சிலுவையில் தொங்கும் போது ஜெபத்தோடு தான், பிதாவே என் ஆவியை உம்முடைய கையில் ஒப்புவிக்கிறேன். கடைசி வரைக்கும் ஜெபந்தான். ஜெபத்திலே பிறந்து ஜெபத்திலேயே வளர்ந்து ஜெபத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாய் சரித்திரத்தில் இடம்பெறாமல் போகாது.
நீங்கள் ஜெபத்திலேயே ஒன்று ஆரம்பிக்கிறீங்க, ஜெபத்திலேயே முன்னேறத்தை நடத்துக்கிறீங்க, ஜெபத்திலேயே ஊக்குவிச்சு கொண்டு போகிறீங்கன்னா நிச்சயமாக அந்த ஊழியம் சரித்திரத்தில் இடம்பெறும். சின்ன கேர்சல்லாம் இருந்தாலும் கூட அந்த இடத்துலேருந்து பல நல்ல ஊழியர்கள் எழும்புவார்கள், அந்த இடத்துலேருந்து பல நல்ல தலைவர்கள் எழும்புவார்கள், அந்த இடத்துலேருந்து பல தேவதாசர்கள் எழும்புவார்கள். அதனால் ஊழிய சேவைக்கு, கிறிஸ்தவ சேவைக்கு ஜெபம் ரொம்ப அவசியம். வர 10ஆம் தேதி நைட் ப்ரேயர் இருக்குது. நான் பெண்ணாயிட்டேன், நான் வாலிபி ஆயிட்டேன், அது தூரம் எனக்கு இடம் தெரியாது, எனக்கு அது எந்த சாக்கு போக்கும் சொல்ல முடியாது. அல்லேலூயா. மரியாள் இயேசுவின் கல்லறைக்கு இருட்டோடு எழுந்து புறப்பட்டு போனாள். சிங்கிள் லேடி போய் பார்க்கும், கல்லறைக்கு போய் அந்த சரீரத்துக்கு வேண்டிய காரியங்களெல்லாம் செய்கிறதுக்காக போனான். அந்த தைலெல்லாம் எடுத்துகிட்டு போனான். காலையிலேயே இருட்டோடு. அவள் போகாமல் இருந்துட்டு நிறைய சாக்கு போக்கு சொல்லியிருக்கலாம். நான் பெண்ணாயிடுச்சு, அது கல்லறை ரொம்ப தூரமாக இருக்கு, வழியெல்லாம் காட்டு வழி, அது நகரத்துக்கு வெளியில் இருக்கு, இருட்டு, லைட்டு வெளிச்சம் இல்லை, பெண்ணாயிடுச்சு, அங்கெல்லாம் போலீஸ்காரங்கெல்லாம் காவலுக்கு நிற்கிறாங்களே கல்லறையில், ரோம போர் வீரர்கள், கல் வேறு எப்படி நான் புரட்டி தள்ளுறது, நான் பெண்ணாயிடுச்சு. ஏன் இதுக்கு மேலே அவன் 12 பேர் தடி மாடுங்க, அவங்களோ இயேசுவோட சுற்றி இருந்தானுங்களே, அவங்களே போக மாட்டானுங்க, நான் ஏன் போனோம், இப்படிலாம் சொல்லி இருந்துக்கலாம். ஆனால் அந்த மரியாள் போனாள். என்ன சொல்ல வரேன், தேவன் மேல் வைத்த அன்பு சாக்கு போக்குகளை எல்லாம் தவிடு பொடியாக்கிட்டு வந்துடும். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் 10ஆம் தேதி அடுத்த வாரம் இப்போவே கொடுக்குறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரைட், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன சொல்ல வர, கிறிஸ்தவ சேவைக்கு ஜெபத்திலே இருங்களில் இருக்க வேண்டும், உறுதியாய் தரித்திருங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். இயேசு இந்த உலகத்திலேயே அதிகமாக, நான் கேட்குறேன், உலகத்திலே அதிகமாக ஜெபம் பண்ணது யார்? இயேசு தான். இன்னும் 1 யோவான் 2:1 சொல்லுது, என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் பிதாவினிடத்தில் பரிந்து பேசி ஜெபித்து கொண்டிருக்கிறாருங்க. இன்னைக்கு வரைக்கும் ஜெபம் பண்றாரு. அவர் ஜெபம் பண்றதுனால தான் நம்ம இருக்கிறோம். இந்த வருஷமும் இருக்கட்டும் சொன்னதாலே இருக்கிறோம். அவர் தோட்டக்காரரிடத்துல பரிந்து மன்றாடினார், எஜமான இடத்துல தோட்டக்காரர் போல இருந்து பரிந்து மன்றாடி, இந்த வருஷமும் இருக்கட்டும், கொஞ்சம் கிரேஸ், கொஞ்சம் கிருபையாக இருங்க, நான் பார்த்துக்கிறேன், கொஞ்சம் எரு போடுறேன், கொஞ்சம் உரம் போடுறேன், இந்த வருஷம் ஜெபம் பண்ணுவாங்க, இந்த வருஷம் வருவாங்க, இந்த வருஷம் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னதாலே நாம் இருக்கிறோம். நமக்காக இயேசு கிறிஸ்து, யார் ஜெபம் பண்ணுறாங்களோ இல்லையாங்க, இயேசு கண்டிப்பாக ஜெபம் பண்ணுறார். ஆமென். அந்த ஜெபம் வல்லமையோட ஜெபம். எதுக்கு சொல்ல வரேன், ஊழியத்தின் ஞானஸ்தானத்தின் ஆரம்பத்திலிருந்து ஊழியத்தின் கடைசி வரைக்கும் மரித்து உயிர் தெழுந்து பரலோகத்தில் இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் ஜெபம் நிற்கவே இல்லை. ஆமென். ஜெபிக்கிறவன் பின்வாங்க மாட்டான், வாங்கினவன் ஜெபிக்க மாட்டான். மற்ற எல்லா ஊழியத்தை விட சோத்திரம், நீங்கள் பிரசங்கம் பண்ணுறீங்கன்னா நல்லா பிரசங்கம் பண்ணுறீங்க அப்படின்னு, பாட்டு பாடுறீங்கன்னா நல்லா பாட்டு பாடுறீங்க, நல்லா சாட்சி சொல்கிறீங்க நல்லா சாட்சி சொல்கிறீங்க, நல்லா. ஆனால் ஜெபம் பண்ணுறவங்கள யாரும் என்ன பண்ண மாட்டாங்க. நீ ஜெபம் பண்ணுறது யாருக்கும் தெரியாது. பெருமைப்படாத ஊழியம் ஜெபம்தான். நீ அதுவே பெருமைப்படுற மாதிரி ஒரு பப்ளிக்காக காமிச்சிங்கன்னா அவுட்டு. என்ன சொல்கிறதில்ல? ஆமேன், ஆமேன். அப்போது கிறிஸ்துவ சேவைக்கு ரொம்ப தேவை ஜெபம். ஜெபத்தில் உறுதியாயிருங்கள். ஆமேன். சேவை சிறப்பாகும். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என் ஜெப வாழ்க்கை சிறப்பாய் மாறட்டப்பா. ஆண்டவரே ஜெபிக்க கற்றுக் கொடுத்த எங்கள் தெய்வமே, ஆண்டவரே நாங்கள் இன்னும் அதிகமாய் ஜெபிக்க, ஆண்டவரே உம்மை முன்மாதிரியாக வைத்து ஓட எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஜெபிக்காமலே சேவை செய்கிற காரியங்கள் நிறுத்தப்படட்டும். ஆண்டவரே எங்கள் ஜெப வாழ்க்கை சீராகட்டப்பா. எங்கள் ஜெப வாழ்க்கை டியூன் பண்ணப்படட்டும். ஆண்டவரே
ஜெப வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கரடு முரடானவைகள், தேவையற்ற காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டப்பா. இந்த ஜெப வீடு கல்லர் குகையாக மாறக்கூடாது. இந்த ஜெப வீடு வியாபார வீடாக மாறக்கூடாது. இந்த ஜெப வீடு தேவன் விரும்பும் வாசஸ்தலமாக, தேவன் எதிர்பார்க்கிற ஜெப தூபங்கள் ஏறெடுக்கப்படட்டும். இந்த ஜெப வீட்டிலேருந்து, பலிபீடத்திலிருந்து அக்கினி எப்போது எரிந்து கொண்டே இருக்கட்டும். ஜப பலிபீடத்தின் அக்கினி எப்போது எரிந்து கொண்டே இருக்கட்டும். கேளுங்க, ஆண்டவரே என்னை ஒரு ஜப ஆவியால் நிரப்புங்க ஆண்டவரே. ஜப ஆவிய விண்ணப்பத்தின் ஆவியால் நிரப்புங்க ஆண்டவரே. இன்னும் அதிகமாக நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் இன்னும் அதிகமாக ஜெபிக்கணும் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே தோப்புன்னு ஜெபிக்க வேண்டிய விதமாக இன்னும் நாங்கள் ஜெபிக்கலப்பா. எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் சபையில் அப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். இதை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய விண்ணப்பத்தின் ஆவியானவர் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஜபத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. ஜபம் இல்லாமல் இருக்கிற சேவையை நிறுத்தட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தர் குறுக்கிடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆழமாய் இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் கிருபையாக இறங்குவீராக, காத்துக்கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இன்னும் அதிகமாக ஜெபிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஜபத்திற்கு விரோதமாய் போராடுகிற எல்லா கனநித்திரை ஆவிகளை, எல்லா பொல்லாத சோம்பேறித்தனத்தின் ஆவிகளை, நிர்விசாரங்களை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். உற்சாகமும் உணர்வும் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும் அப்பா. கர்த்தர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும், காத்துக்கொள்ளும், தொடர்ந்து ஆசீர்வதித்தார். எல்லா துதி கனமகிமே நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.